கௌதம் சரியில்லை இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம கௌதம் வந்து நினச்சிக்கிட்டு வேதனையோடு இருக்காங்க. நம்ம இந்திரா நான் எவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அத்தை வந்து என்ன இனிமேட்டு அவங்க பொண்ணாக தான் பார்க்க போகிறேங்கிற அளவுக்கு சூப்பராக வந்து பேசியிருக்காங்க. அந்த அளவு நான் சாதிச்சிருக்கேன். ஜேபியோட முகத்திரையை கிழிச்சு அவங்க தப்பானவங்கன்னு நினச்சி நம்ம எத்தனை நாளாக வந்து வேதனைப்பட்டுருக்கோம். இது எப்படி அம்மா கிட்ட வந்து ப்ரூவ் பண்ண போகிறோன்னு இது எல்லாத்தையும் நான் சாதிச்சு காட்டியிருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். கௌதம் வா கௌதம், உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. 4 மருமகளும் வந்து வெளியில் தான் வந்து இருக்காங்க. ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜெயாமா வந்தோன்னே எல்லோரும் ஏஞ்சி நிற்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு மூமெண்ட் வந்து சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த நெக்லஸில் வந்து போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம ஜெயாமா வந்து பேசுகிறாங்க. இந்த போட்டிங்கில் இப்போதைக்கு யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ண 4 பேரோட சாதனை என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரியும். யார் ஜெயிச்சிருப்பாத்த நீங்களே சொல்லுங்கள். உங்கள் கண்ணோட்டத்தில் ஒருத்தர் அதிகமாகவும் செஞ்சுருக்கலாம், ஒருத்தர் கம்மியாகவும் செஞ்சுருக்கலாம், ஒருத்தவங்க எதுவுமே செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். சொல்லுங்க அத்தை நீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா அதுக்குள்ளே முடிவு பண்ணிட்டியா, நீ ரொம்ப அவசரப்படுறது தான் நினைக்கிறேங்கிற மாதிரி ராகினி வந்து தடுக்கிறாங்க. ஏய் சும்மா இரு, நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்து பேசினேன்னா தேவையெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா வந்து ராகினி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. என்னது வர வர அக்கா வந்து 4 மருமகளை தான் நம்புகிறாங்க, என்னை வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்களே, இது இப்படியே கண்டினியூ ஆனால் சரி வராதேங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினி. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம இந்திரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராமச்சந்திரன் மாமா கிட்ட வந்து சொல்கிறாங்க, யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்களாம், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அப்படியா ஜெயா, டக்குன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க, இது இன்றைக்கி நேற்றையும் வந்து நான் யோசிக்கலை. ரொம்ப நாளாக வந்து இந்த திட்டத்தை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் சில பேர் மேலே என்கிட்ட அதிருப்தி வந்து நிறையாவே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நான் நினச்சதை விட சூப்பராக வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரக்கா சொல்கிற, சீக்கிரம் சொல்ல வேண்டியதானான்னு ராமச்சந்திரன் ராகினி எல்லோரும் வந்து கேட்டோன்னே, வேறு யார், இந்திரா தான் லீடிங்கில் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. ஏய் ஜாலி ஜாலின்னு காவியாவையும் சுபாவும் வந்து பாராட்டுறாங்க. அந்த இடத்துல என்னம்மா நீ இப்படி கலக்கிட்ட, எனக்கு அப்பயே தெரியும் நீ வீட்டையும் பெஸ்ட்டாக பார்த்துக்கிற, வேலையும் பெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வேலையில் கூட அப்பப்போ உனக்கு பிரச்சனை வருது, அதுலேயும் நம்பர் ஒன்னாக தான் இருக்கேன். ஓன்னா வந்து ஜெயிக்கிறக்கூடிய மனப்பக்குவமும் வலிமையும் எங்களுக்கெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏமா ஆல்ரெடி கோவத்தில் வந்து இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னு வந்து இன்னமும் கோவமாகறாங்க. ஆமாம், எங்களெல்லாம் நீங்களாம் எப்போ தான் மதிச்சிருக்கீங்க, மதிக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஏமா வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்தை வந்து மனசுக்குள்ளே வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து, தெரியுமா நீ தான் வந்து பெஸ்ட்டான மருமக, அது எப்பேற்பட்ட நெக்லஸ் தெரியுமா, இப்போ ஜெயா வந்து இது மாதிரி ஒரு முடிவு சொல்லுவான்னு எதிரே பார்க்கல, ஒன்றை தவிர அந்த நெக்லஸ் வேறு யாருக்கு போகும், பொறுப்பான மருமகன் அது நீ மட்டும்தான், உன்னோட ஸ்மார்ட்னஸை வந்து இன்னொரு வாட்டி வந்து நிரூபித்து காட்டியிருக்கேங்கிற மாதிரி வேறு லெவலில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, அக்கா நீ என்னமோ அவசரப்படுறன்னு தான் தோணுதுங்கிற மாதிரி ராகினி வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறாங்க. ஏய் உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னால் தெரியாதா, அமைதியாருன்னு சொல்கிறேன்ல. எல்லோரும் வந்து இந்திராவை பாராட்டிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ஜெயாமா, நான் என்ன சொன்னேன், நில்லுங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்திரா வந்து ஜெயிச்சிட்டான்னு சொன்னேன்னா, இந்திரா வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கா, இருப்பினும் வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா மருமகளும் வந்து அதை நோக்கி தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னம்மா சொல்கிற, நீ தானே சொன்ன இந்திரா தான் லீடிங்கில் இருக்கான்னு. நான் என்ன சொன்னேன், இப்போதைக்கு இந்திரா வந்து லீடிங்கில் இருக்கா, இன்னும் எல்லோரும் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா யாருக்கு வேணால் நெக்லஸ் வந்து கிடைக்கும், ஆனால் இந்திராவுக்கு தான் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஜெயாமா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமா காவியா, நீங்கள் நல்லா வந்து செயல்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, ஏம்மா நீ கூட வந்து உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் வந்து ஏற்றுப்பேன். நீ வந்து இத்தனை நாள் வரைக்கும் என் மனசை கவர்ந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை, ஆனால் நீ இப்போ நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணுற, அதுக்கு என்னோட மனப்பூர்வமான பாராட்டுகள். ஆனால் காவியாவும் நம்ம சுபாவும் இருக்காளே, அப்பப்பா 2 பேர் வந்து டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன அத்தை சொல்கிறீங்க, ஏம்மா இதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சதில்லை, அவள் வந்து நல்லபடியாக செஞ்சு ஸ்கோர் பண்ணுறா, நீங்கள் எவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கீங்க, பொறுப்பானவங்களாக இருந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களால் ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சுபா நீ மூத்த மருமகளாக இருந்து நீ தான் வந்து ஜெயிப்பேன் நான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, நீ ஜெயிக்க வந்து தவறிடுவ போல இருக்கே. இல்லைத்த, நான் என்னால் முடிஞ்ச முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன்,
நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. இது பாரம்பரியமானது. என் குடும்ப கௌரவத்தையே யார் காப்பாற்ற போகிறான்னு தெரிவிக்கிறது. எங்கள் அத்தைக்கிட்ட வந்து நான் கஷ்டப்பட்டு 10 மருமகக்கிட்ட வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு நான் வந்து ஜெயித்தேன். அப்படி இருக்கும்போது அந்த கதையெல்லாம் கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே. இப்போ சுபா, நீ வந்து ஆல்ரெடி எத்தனை வருஷமாக இந்த வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னாலேயே ஜெயிக்க முடியலன்னா என்ன சொல்கிறது? காவியா, நீயும் வந்து நல்ல விதமாக வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து இந்திராட்ட வந்து பேசுகிறாங்க. இந்திரா, நீ தான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி மிதப்பில் வந்து இருந்துட்டேன்னா போட்டி ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் மாறும். அத்தை, இன்னமும் நாங்களாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அஃப்கோர்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னமும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், என் மனசை வந்து கவருங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு என்னை வந்து நிரூபித்து காட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கூட கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஜெயாமா ராகினி வந்து பேசுகிறாங்க கதிர்கிட்ட. இப்படியே வந்து அவன் நெக்லஸ்லாம் கைப்பற்றிட்டான்னு வச்சுக்கிங்க, அக்காவோட மனசில் ஆல்ரெடி பொண்ணுங்கிற அளவுக்கு உட்காந்துருக்கா. நம்ம தான் வந்து இந்திராக்கு அவ பேர் சம்பாரித்து கொடுத்து இந்த போட்டியில் வந்து தோக்கடிக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ சிறப்பாக செய்யணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினியும் கதிரும், நீ போய் உன் பொண்டாட்டிகிட்ட பேசு, காவியா ஜெயிச்சா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இந்திரா மட்டும் ஜெயிக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொன்னேன். காவியா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கதிர் வந்து ஆவேசமாக வந்து உரிமையாக வந்து திட்டுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? உரிமையாக திட்டுற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன் பொண்டாட்டியை நான் திட்டுறேன். நீ தான் அந்த நெக்லஸ் ஜெயிப்பேன்னு சொல்லி நான் ஆர்வமாக இருந்தா நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நீ வந்து தோற்றுருவ போல இருக்கே. இந்திரா தான் ஜெயிக்கிறா இல்லைங்க, இந்திராவுக்கு எதிராக வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா உன் தங்கச்சிக்காக வந்து நீ விட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஜெயாம்மா கேட்டதை அப்படியே சொல்கிறாங்க. நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சா உங்களுக்கு சந்தோஷம் அப்படி தானே? ஆமாம், இந்திராவோட முகத்திரையை கூடிய சீக்கிரம் கிளிக்கிறேன். ரோஷினியும் இந்திராவும் கூட்டணி போட்டு தான் என்னை அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. 3 மருமகளும் வந்து ஹேமாவை பார்க்கலான்னு போகிறாங்க. நம்ம சுபா, காவியா, இந்திரா அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கி வந்து பேசுகிறாங்க. நம்ம ஹேமா, பாராட்டை வாங்குறது மட்டும் 3 பேர் வந்து வாங்கிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன வந்து கழட்டி விட்டுட்டீங்களே, எப்படி இருந்தாலும் இந்த நெக்லஸை வந்து நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன். அக்கா, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே. இந்திரா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ சும்மா வந்து பேசிகிட்டு இருக்க, நல்லாவே தெரியும், மரியாதையே இந்த ரூமை விட்டு போங்கன்னு சொல்லி 3 பேரையும் வந்து ரூமை விட்டு துரத்துறாங்க ஹேமா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.